இந்த உலகத்திலேயே ரொம்ப கொடூரமான வலி, நாயிங் பெயின், எது தெரியுமாங்க? நரம்பு வலி தான். இது எந்த நோயில வரும் அப்படின்னா ஹெர்பஸ் சாஸ்டர் அப்படிங்கிற வைரல் இன்ஃபெக்ஷன் வரும். தமிழ்ல சொல்லணும்னா அக்கி நோய். இந்த அக்கி நோய் ஏன் வருது, இந்த அக்கி நோயுடைய சிம்டம்ஸ் என்ன, இந்த அக்கி நோய் எப்படி சரி பண்றது, எங்க கிட்ட வந்த அக்கி நோயாளர்களை நாங்க எப்படி சரி பண்ணோம், இந்த அக்கி எழுதுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, போய் களிமண் எழுதிட்டு வருவாங்க, அது பண்ணலாமா, ஹோமியோபதியில நல்லா மருந்து இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அக்கி நோய்ங்கிறது ஆங்கிலத்தை ஹெர்பஸ் சாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். அக்கி நோய்க்கும் சிக்கன் பாக்ஸுக்கும் ஒரே வைரஸ் தான் காரணம், வாரிசெல்லா சாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிக்கன் பாக்ஸ் சின்ன வயசுல வருது அப்படின்னா அது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் டிசீஸ். அலோபதி மாத்திரை டோலோ 650யோ பேராசிட்டமாலோ ஆன்டிபயோட்டிக்ஸோ ஆன்டிவைரலோ எதுவுமே போடல அப்படின்னா 14 டேஸ்ல அந்த நோய் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அந்த 14 டேஸ் உங்களால தாங்க முடியாம, அரிப்பு தாங்க முடியாம, ஜுரம் தாங்க முடியாம நீங்க ஏதோ ஒரு மாத்திரையை போட்டுட்டீங்க அப்படின்னா எப்போ உங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகுதோ, எப்போ உங்களுக்கு வயசாகுதோ, ஓல்டு ஏஜ்ல 80+ இல்ல 70+ல உங்களுக்கு திடீர்னு ஒரு 60 வயசுல உங்களுக்கு சிவியரா ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுதோ, அதுக்கப்புறம் இந்த வைரஸ் வெளியே வந்துடும். தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த சிக்கன் பாக்ஸ் வைரஸ் நீங்க பண்ண தப்புனால, நீங்க பண்ண சப்ரஷனால அது உள்ள நரம்புல கேங்லியான்ல போய் உட்காந்துருக்கும். எப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான வீக்னஸ் வருதோ அப்போ இந்த வைரஸை நீங்க தட்டி எழுப்பிடுறீங்க. அப்போ வர்ற வலி இருக்குல்ல, கொடுமையான வலி, வாழவும் முடியாம சாவவும் முடியாம ஒரு மாதிரியான நாயிங் பெயின் சொல்லுவாங்க. சிலருக்கு எரிச்சல் இருக்கும். இந்த எரிச்சல்னால வீட்டுல சல்லுன்னு விழுவாங்க. இது மோஸ்டா எங்க வரும்னு பாத்தீங்க அப்படின்னா தொராசிக் ரீஜன், நெஞ்சு பகுதியில வரும். இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா கரெக்டா பின்னாடியும் அதே படத்துல போகும். ரைட் சைட்ல இருக்குன்னா ரைட் சைட்ல மட்டும் தான் இருக்கும், லெஃப்ட் சைட்ல போகாது. இந்த கோட்டை தாண்டி ஆன வர மாட்டேன், நீ வரக்கூடாதுன்ற மாதிரி வடிவேல் காமெடி மாதிரி இந்த இங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்க முடியும், இங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இங்க முடியும், பின்னாடி போய் முடியும். ஒரே நரம்பு லைன்ல மட்டும்தான் இந்த வைரஸ்ன்றது டிராவல் பண்ணும். மோஸ்டா தொராசிக் ரீஜன்ல இருக்கும். 53% தொராசிக் ரீஜன் தான், 20% சர்விக்கல், கழுத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னா இது இன்னும் கொடுமை. இங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இங்க வரைக்கும் வலி ரேடியேட் ஆகும். இந்த வலியோடையும் ஒரு பேஷண்ட் எங்ககிட்ட வந்தாங்க. அவங்க பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா, போய் அலோபதி வலி தாங்க முடியாம ஃபர்ஸ்ட் அலோபதி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு அப்புறம் அக்கிக்கு எழுதுறேன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கையெல்லாம் கருப்பாகி அவங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு. அவங்களால சமைக்க முடியல, அவங்களால சாப்பிட முடியல, கை இப்படி ஆயிடுச்சு, அவன் நீட்ட முடியல கைய. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்க சரிப்படுறதுக்கு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சு. இப்பவும் மைல்டா பெயின் இருக்கதான் செய்யுது. ஸோ ஹெர்பஸ் சாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த அக்கி எழுதுறது, இந்த களிமண்ல பூசுறது, மண்ணு பூசுறது இதெல்லாம் பண்ணாம முத நாளே வந்தீங்க அப்படின்னா, இவர் 40 வயசு இருக்கும் பாருங்க, இவர் முத நாளே வந்துட்டாரு. இவருக்கு நான் சொன்ன மாதிரி தொராசிக்கல தான் இருந்துச்சு, நெஞ்சு பகுதியில. 3 மாசத்துல கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு, பெயின் இல்ல, எரப்ஷன்ஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு, சூப்பர் ஆயிட்டார். இவருக்கே 40 வயசு வந்துருச்சுன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை, அக்யூட் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, அதுக்கப்புறமா அவருக்கு திடீர்னு இந்த எரப்ஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த அக்கி நோய்க்கு ஹோமியோபதியில சூடா தண்ணி ஊத்துனா ஒரு மருந்து, சில்லு தண்ணி ஊத்தி நல்லா இருக்குன்னா ஒரு மருந்து, அர்சனிக் ஆல்பம், செம்பவரிவம், டிக்டோரியம். இப்ப சூடா தண்ணி ஊத்தி குறைஞ்சதுன்னா அர்சனிக் ஆல்பம் கொடுப்போம், சில்லுன்னு தண்ணி ஊத்தி குறைஞ்சது அப்படின்னா ஏபிஸ் மெலிபிகா கொடுப்போம். இந்த மாதிரி மொடாலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு என்ன பண்ணா குறையுது, என்ன பண்ணா அதிகமாகுதுன்ற கேள்வியை நான் கேட்போம். அதை வச்சு இந்த ஹெர்பஸ் சாஸ்டருக்கு மருந்து கொடுக்கும்போது கம்ப்ளீட்டா இந்த வைரஸை நரம்பு பகுதியிலிருந்து வெளியே கொண்டு முழு நலனும் கொடுக்க முடியும். இந்த வைரஸ்லயே ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் ஒன்று இருக்கு. அது ஃபேஷியல் நர்வ், ட்ரைஜெமினல் நியூராலஜின்னு சொல்லுவாங்க. அது அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இது காது கேட்காம போயிடும், வெர்டிகோ, தலை சுத்தம் இருக்கும். இந்த நரம்பு பகுதி எப்ப ஃபேஸ்ல உள்ள நர்வ்ஸ்ல போய் உட்காருதோ அது பேர் ராம்சே ஹண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். ஸோ எனி வைரல் இன்ஃபெக்ஷன், இப்போ கொரோனாக்கு அப்புறமா நிறைய வைரஸ் இருக்கு. ஃபேரிஞ்சைட்டிஸ் வருது, அந்த ஃபேரிஞ்சைட்டிஸ் போய் பிராங்கியல் ஆஸ்மா பேஷண்ட் நிறைய பேர் உண்டாக்குது, அவங்க வீசிங்கோட வராங்க. எனி வைரஸ், அது சம்மர்ல வர வைரஸ் இருந்தாலும் சரி, விண்டர்ல வர வைரஸ் இருந்தாலும் சரி, ஹோமியோபதியில முழு நலன் எங்களால கொடுக்க முடியும். ஸோ எனி வைரல் இன்ஃபெக்ஷன் டே 1 உங்க ஹோமியோ டாக்டரை பாருங்க, கம்ப்ளீட்டா வைரஸ்ல இருந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஹெல்த் டிப்ஸ், ஹோமியோபதியில என்னெல்லாம் மருந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்க.